வணக்கம். இன்னைக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நிறைய பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு கேட்குறப்ப சில பேர் சொல்கிறாங்க, பொண்ணுங்க வந்து நைட்லேயே தனியாக வெளியே வராங்க. சில பேர் வந்து அந்த பொண்ணுங்க மாடர்ன் ட்ரெஸ் அந்த அரைக்குறை துணிப்படுத்தியே வெளியே வராங்க. அந்த மாதிரி சில ஆண்களே அந்த மாதிரி பதில் சொல்கிறாங்க. ஆனால் என் பெண்கள் என்ன நைட்டு 10 மணிக்கு மேலே வெளியே வரக்கூடாதா? இல்லாட்டி பெண்கள் வந்து அந்த அவங்களுக்கு பிடிச்ச துணியை போடக்கூடாதா? என்ன காரணம்? எதனால் பாலியல் குற்றங்கள் அதிகரிக்குது? எதனால்? அதுக்கு என்ன தீர்வு? அதுதான் இன்னைக்கான கேள்வி. வாங்க போய் கேட்கலாம், என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். பொண்ணுங்க எப்படி வேணா ட்ரெஸ் போடலாம் ப்ரோ. பசங்க தப்பா பார்த்தா அவனை தூக்கிட்டு போய் மொத்தால படுக்க போட்டு குஞ்ச வெட்டு ப்ரோ. சரியா ப்ரோ? 4 டைம் வெட்டினா 5வது டைம் எல்லாம் பயப்படுவானுங்களா இல்லையா? அவ்வளோதான். சீரியஸா சொல்றேன் ப்ரோ. நம்மளை வளர்த்தது தப்பு ப்ரோ. ஓப்பனா சொல்லிட்டுனா பசங்களை வளர்த்தது தான் தப்பு. ஓகேவா? ஏன்னா பெற்றவங்க எப்பவுமே வந்துட்டு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வீட்லயே வந்து ஏதோ ஒன்றுனா கூட இப்போ கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கீழே இருந்துச்சுன்னா கூட ஏற்றுட்டு பசங்களாம் இருக்காங்கன்னு சொல்லி ஓகே மறைச்சிருந்தா தான் வந்து டீசென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பார்த்து பழகாதனால திடீர்னு இந்த மாதிரி பார்த்தா நமக்கு தான் தோணும். ஓகேவா? அதுதான் தப்பு. நம்ம வளர்த்தது தான் தப்பு. அவ்வளோதான். ஏன் இப்போ சிட்டிஸ்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய பசங்க சிட்டி பசங்களாம் சிட்டியில் இருக்கவங்களாம் அந்த மாதிரி இருக்க மாட்டானுங்க. இது என்ன இப்போ ஒன்றும் இல்லை. நானும் இப்போ நான் வந்து வில்லேஜ். இப்போ நானும் வில்லேஜ் பசங்க எல்லாத்தையும் சொல்ல, சில பேர் சொல்கிறேன். வில்லேஜ் பசங்க சிட்டி பசங்க 2 பேரும் ஒரு பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா சிட்டி பையன் இது கேஷுவலாக பார்ப்போம். நம்ம என்னடா இப்படிலாம் போட்டிருக்கு அப்படின்னு தான் பார்ப்போம். ஓகேவா? அது வந்து நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. நம்ம திடீர்னு பார்க்கும்போது என்னடா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு தான் தோணும். நம்ம ஊர்ல இருக்க பெரியவங்க கிழடுகட்ட எல்லாருமே வந்து ஆயிடுச்சு ஏன்னா அப்படி போட்டிருக்கு இப்படி போட்டிருக்குன்னு தப்பான புள்ள அப்படி இப்படின்னு ஏற்றி வரும். இப்படிலாம் இருக்கா தப்பாட்டுக்கு அப்படின்னு தான் தோணும். அப்படி தோன்றனால தான் நம்ம தப்பா பார்க்குறானுங்க எல்லாருமே. மாடர்ன் ட்ரெஸ்லாம் தப்பே கிடையாது. இந்த பசங்களை வளர்க்குறது தான் தப்பு. சின்ன வயசுலேயே சொல்லுவேன் அது சரிதான். லைட்டாக கை தெரிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸே போட விட மாட்டாங்க பொண்ணுங்க. இப்படிலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா பெண்கள் வந்து இன்னும் இப்படி எல்லாத்தையும் சுத்திக்கிட்டு போத்திக்கிட்டே தான் இருக்கணும் போல. மாடர்ன் ட்ரெஸ்ஸே போடக்கூடாதாங்கிற மாதிரி தான் நடக்குதுங்க. இருங்க, இப்ப இருக்க மாடர்ன்னா அப்ப இருந்ததும் மாடர்ன் தான். ஓகேவா? அப்பயும் தான் வந்து சேர் கட்டிக்கும் போது ஜாக்கெட் போட மாட்டாங்க. அப்பயும் தான் கையெல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்பயும் ஆனா தமிழ்நாட்டுல இருக்க யாருமே அப்பெல்லாம் பார்க்கலையே, தப்பாலாம் பார்க்கலையே. நடுவுல எப்ப இதெல்லாம் போட்டு ஓகே இது வரைக்கும் கவர் பண்ணலாம்னு தெரிஞ்சிட்டோம். அவங்களாம் இப்படி கவர் பண்ணாதான் நல்லதுன்னு சொன்ன அப்புறமேல் தான் இந்த கை தெரிஞ்சிச்சுனாவே உடனே எல்லாத்துக்கும் ஆணுங்கிறானுங்க. ஓகேவா? நடுவுல வந்து பெத்தவங்க பண்ண தப்பு தான். பெத்தவங்க சொன்னது இப்ப இருக்க சமுதாயம் பண்ண தப்பு தான். ஏன் அப்பயும் தான் வந்து ஜாக்கெட் போடாம தான் இருந்தாங்க. சாரி மட்டும் தான் மேல போட்டிருந்தாங்க. அப்போ தப்பு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கப்புறமேல வந்ததுதான் ப்ரோ. கொஞ்சம் மறைச்ச உடனே மறைச்சிருந்தா தான் நல்லதுன்னு சொல்ற அப்புறமேல தான் இப்பெல்லாம் இருந்தா. இதே அப்ப இருந்த மாதிரியே இப்ப இருந்துச்சுன்னா மாடர்ன் ட்ரெஸ்லாம் நார்மலா தான் பார்த்துருப்பாங்க. அவ்வளவுதான் நான் சொல்றது. யாருக்கும் கேட்காதீங்க, எதுவும் தெரியாது. ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ, நன்றி.